ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் ஃபர்ஸ்ட் கிளாஸான யூனிக்கான தக்காளி காய் கூட்டு தான் பண்ண போகிறோம். இது சாதத்தில் சாதத்தோடு பிசைஞ்சு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே போதும். இதுக்கு அப்பளமோ ஊறுகாயோ ஏதாவது ஒரு சைட் டிஷ், இல்லை காரமாக ஏதாவது ஒரு உருளைக்கிழங்கு கறி, வெண்டைக்காய் கறி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் கால்சியம், விட்டமின் கே, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர் அந்த மாதிரி இதெல்லாம் வரவே வராது. தக்காளி நல்லா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பழமாகவும் சேர்த்துக்கலாம், காயாகவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு வத்த குழம்பு வச்சுட்டு இந்த கூட்டு பண்ணோன்னு வச்சுக்கோங்க, தலைகீழ் தான். ஒரு தட்டு சாதம் காலியாயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் இது ஒரு 1/2 கிலோ தக்காளி ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கும் தக்காளி எடுத்துகிட்டுருக்கேன். ஏன்னா இதில் உள்ள தண்ணி சத்து ஃபுல்லாக அப்படியே கொஞ்சமாக ஆயிரும் வெந்ததுக்கப்புறம். அதோட ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும் பாசிப்பருப்பு. தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இதை அரைச்சி விடுறதுக்கு இவ்வளோதான். ஆனால் டேஸ்ட்டு தலை கீழே இருக்கும். காயின்றனால கடுத்து போய் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் பாட்டி செய்வா. நானும் இது நிறைய தடவை பண்ணியிருக்கேன். நான் சங்கரிக்கு பிடிக்கும்ல. சங்கரி முதல்ல என்னம்மா எப்படிம்மா இருக்கும் அப்படின்னு அவளே வித்தியாசமாக கேட்டா. தக்காளி காய் இது பண்ணதில்லை. நான் எப்பனா நான் ஒரு 3rd 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பழகிட்டேன். அப்போவே சும்மா 4 நாளாக கட் பண்ணால் போதும். ரொம்ப இதாக இது பண்ண தேவையில்லை. 2 தக்காளி சேர்ந்து இது எப்படி பாசிப்பருப்பு மட்டும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே சேர்த்துடணும். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணியாச்சு. இதை குக்கருக்குலாம் சேர்த்துடலாம். அரிசி மாதிரி வாஷ் பண்ணி அப்படியே வச்சது இது இருக்கட்டும். நம்ம காயை நறுக்கி இதில் சேர்த்துடலாம். இப்படி கிடைக்கும்போது இந்த மாதிரி காயை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடணும். சூப்பராக. இதுக்கு பாசிப்பருப்போட தான் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும், சூட்டபுளாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா காயும் நறுக்கிட்டு இதில் சேர்த்துட்டு உங்களை காட்டுறேன். இப்போ எல்லாமே நறுக்கி போட்டாச்சு. ஒரு 2-3 கப் அளவு தண்ணி சேர்த்துப்போம் அதில். ஏன்னா தக்காளியிலே நிறைய தண்ணி விடும். அதனால் பருப்பு வேகிறதுக்காக 2-2.5 கப் விட்டால் கூட போதும். இன்னும் அடி பிடிச்சிடக்கூடாது, பருப்பு வேகணும். மஞ்சள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன். இதுக்கு அளவா உப்பு, கல்லுப்பு. இதை கலக்க முடியாது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை நல்லா குறைச்சி தீயிலே சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் வச்சா போதும். சிம்மில் ஆக்கிட்டேன். ஒரு 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவுனா அவ்வளோதான் வரும். இது ஒன்று மட்டும்தான் பெருசு. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், டேபிள் ஸ்பூனில் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. உரப்புக்கு நீங்கள் எப்படி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு திருப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஒரு திருப்பியாச்சு, கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இதான் அரைச்சி இப்போ அரைச்சாச்சு. இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டாண்டிங் டயத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். மேலே வரைக்கும் இருந்ததுங்க. நல்லா பாசிப்பருப்பு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சதை இதில் கலந்துருவோம். கலந்துட்டு ஒரு கொதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்ட வேண்டியதான். கடுகு, உளுந்து பருப்பு, பெருங்காயம்.
இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்துட்டு அப்புறம் குக்கரை வைக்கலாம். கொஞ்சம் இதை நல்லா இப்போ கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி குறைச்சே வச்சுக்கோங்க. சப்போஸ் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவை அந்த தேங்காய் அரைக்கும் போதே சேர்த்து கலந்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அப்போ வந்து நல்லா திக்காக அழகாக வந்துடும். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கிறதுனால சூப்பராக நல்லா திக்காக இருக்குது. தாளிக்கிறத ரெடி பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. கடுகு உளுந்து பருப்பு ரெண்டும் சேர்ந்து உளுந்து பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, கடுகு கொஞ்சமாக போட்டு அப்புறம் பெருங்காயம், இதுக்கு கருவேப்பிலை, பருப்பு நல்லா செவக்கணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நிறைய நேரம் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும், இது ஒரு கொதி வரணும்ல. பக்கத்துலேயே இருந்து நல்லா கலந்து விட்டுருவோம். இதுக்கு மஸ்தாக நல்ல கார குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி பண்ணோன்னா இந்த கூட்டத்துடன் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தாளித்ததை இதில் சேர்த்தலாம். ஒன் பாட்டில் சூப்பராக குயிக்காக வச்சிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து இன்னும் ஒரு அரை கப்பு அளவு பாசிப்பருப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் நல்லா கொஞ்சம் புளிப்பு இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். அது கொஞ்சம் சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ சூப்பரான எம்மியான தக்காளி காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நந்தினிஸ் பாண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நந்தினிஸ் பாண்டியை இன்ஸ்டாகிராம்லேயும் சோரின் நந்துவை ஃபாலோ பண்ணுங்கள். நந்தினிஸ் பாண்டியை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? கொதிக்க இருக்குது. சாதத்தில் வத்த குழம்புல இந்த வத்த குழம்போட கலக்கலாக இருக்கும். வெண்ணெய் கூட்டு டேஸ்ட் பண்ணுவோம். இந்த என்ன சொல்கிறது, வெறும் சாதத்திலே பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்பளம் கூட தேவையில்லை, நாட்டுங்க ஊருக்காவே போதும் தலைகீழ். இல்லைன்னா நேற்று போட்ட மாங்காய். இதுவே கொஞ்சம் இது வந்து நீங்கள் பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, கொஞ்சம் உரப்பும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. 5 மிளகா எல்லாம் இதில் எடுக்கலை. இது கொஞ்சம் தக்காளி காயினால கொஞ்சம் புளிப்பு இருக்குது, நல்லாவே இருக்குது. பழத்தை விட காயில் புளிப்பு நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.